தமிழ்நாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் வருடத்தின் அந்த நாளில் கோவிலில் உள்ள வற்றாத சுனையில் சிவ வழிபாட்டின் போது இசைக்கப்படும் வாத்தியங்களின் ஒலிகள் கேட்கிறது. அது பூமிக்கு கீழ் ஆதிசேஷன் நடத்தும் வழிபாட்டு நிகழ்ச்சியின் ஒலிகள் என்றும் கைலாயத்தில் வாசிக்கப்படும் வாத்தியங்களின் ஓசைகள் என்றும் ஆன்மீக பக்தர்கள் கூறுகின்றனர். இப்படி ஏராளமான ஆச்சரியங்கள் நிகழ்ந்து வரும் கோயில்தான் புதுக்கோட்டையில் இருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் காணப்படும் பேரையூர் நாகநாதர் ஆலயம். பாம்புகள் தவம் செய்யும் பூமியாக இந்த பேரையூர் நாகநாத சுவாமி ஆலயம் விளங்குகிறது. ஒரு பாம்பின் சாபத்தால் சூரியன் தன் பிரகாசத்தை இழந்து இத்தல நாகநாதரை வணங்கி மீண்டும் ஒளி பெற்றுள்ளார். தந்தையின் கால்களை சிதைத்த சண்டிகேஸ்வரர் தன் தீவினை நீங்க பேரையூரில் வந்து தவம் செய்து வரம் பெற்றதாகவும், பிரம்மதேவன் தான் நீராடுவதற்காகவே பல புண்ணிய தீர்த்தங்களை இத்திருக்குளத்தில் சேர்த்து அதில் தீர்த்தமாடி பிறையுடன் காட்சியளித்த சிவபெருமானை வணங்கியதாகவும் இத்தலத்தின் பெருமைகளை புராணங்கள் பறைசாற்றுகின்றன. சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசர்களால் போற்றி பராமரித்து பாதுகாக்கப்பட்ட கலைநயம் கொண்ட இந்த கோயிலில் மர்ம சுரங்கங்களும் காணப்படுகிறது. எந்த சிவன் கோயிலிலும் இல்லாத வகையில் இங்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவே வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகின்றார். அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்ற அமைப்புகளுடன் கூடியதாக அமைக்கப்பட்டுள்ள மூலஸ்தானத்தில் இறைவன் சுயம்புவாக அமைந்திருக்கிறார். மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தால் நடராஜரும் சிவகாமியும் தென்முகமாக எழுந்தருளி காட்சி தருகின்றனர். தினமும் ராகுகால நேரத்தில் இங்குள்ள நாகநாத சுவாமிக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்படும் போது பால் நீல நிறமாக மாறிவிடுகிறது. அப்படி நிறம் மாறினால் பாலாபிஷேகம் செய்யும் பக்தர்களின் தீவினைகள் நாகநாதரால் உள்வாங்கிக் கொள்ளப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இத்திருக்கோவில் எங்கும் நாக சிலைகள் காணப்படுவதோடு இக்கோயிலை சுற்றி வளரும் பனை மற்றும் தென்னை மரங்கள் பாம்புகளைப் போல வளைந்து நெளிந்து காணப்படுகிறது. கோவிலுக்குள் நுழைந்ததும் சிவனுக்கு முன்னால் கொடிமரத்தோடு கூடிய அம்மன் சன்னதி உள்ளது. அதனை கடந்த பிறகு பிரம்மாவால் நிறுவப்பட்டதாக கூறப்படும் புனிதமான குளம் அழகாய் காட்சியளிக்கிறது. இக்குளத்தில் இன்றைய காலம் வரை நடக்கும் அசாதாரண சம்பவம் பலரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமான பங்குனி மாத இறுதியில் அல்லது சித்திரை தொடக்கத்தில் மீன லக்னத்தின் போது இந்த குளத்தின் தண்ணீர் குறைய தொடங்கியதும் தண்ணீருக்குள் இருந்து தாள வாத்தியங்களின் ஒலி கேட்க தொடங்கும். சிறிது நேரம் வரை கேட்கும் அந்த இசை ஒளிகள் சிவ வழிபாடுகளில் கேட்கும் சப்தங்களைப் போல் உள்ளதால் இவை கைலாசத்திலிருந்து வான வாத்தியங்களின் ஒலிகள் என்று நம்பப்படுகிறது. அன்றைய தினம் அந்த தெய்வீக நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் குளத்தினை சுற்றி நின்று தரிசித்து வருகின்றனர். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தாங்கள் அணிந்துள்ள ஆடைகளுடன் நீராடி நாகநாதருக்கு நாக சிற்பங்களை காணிக்கையாக வைத்து செல்கின்றனர். பக்தர்கள் இவ்வாறு வைத்துள்ள ஆயிரக்கணக்கான கல்லினால் ஆன நாக சிற்பங்கள் கோவில் வளாகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. திருநாகேஸ்வரம், சீர்காழி நாகேஸ்வரம் உடையார், காளகஸ்தி, செம்பங்குடி போன்ற தலங்களில் ராகுதோஷம், கேது தோஷம் நீங்க ஏராளமானோர் வேண்டி வழிபடுகின்றனர். ஆனால் இந்த ஆலயம் சர்ப்பநாக தோஷம் தவிர 2 வகையான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே தலமாகவும் விளங்குகிறது.